ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? இது வரைக்கும் காட்டுக்குள்ள போனவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்ல. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் சினோஹில்ஸ் என்ற இடத்தில் சுவாமி நாராயண் கோவில் உள்ளது. கலிபோர்னியாவில் வசிக்கும் இந்துக்கள் இந்த கோவிலில் வழிபாடு செய்து வருகின்றனர். சில சமூக விரோத கும்பல் இந்த கோவிலையும் இந்தியர்களையும் அவமதிக்கும் விதமாக கோவில் சுவற்றில் ஸ்ப்ரே பெயிண்ட் அடித்துள்ளனர். அதில் மோடியின் இந்தியா ஒழிக என்றும் இந்துக்களை வெளியேறு என்றும் எழுதியிருந்தனர். அமெரிக்காவில் மீண்டும் இந்து கோவில் அவமதிக்கப்பட்ட சம்பவம் அங்கு வாழும் மொத்த இந்து சமூகத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்காவில் உள்ள இந்து அமைப்புகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இந்து விரோத சக்திகள் இந்துக்களுக்கு எதிரான பிரிவினைவாத கும்பலை ஒழிக்க அமெரிக்காவின் அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வட அமெரிக்க இந்து கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. கூடவே அதிர்ச்சிகரமான புள்ளி விவரத்தையும் வெளியிட்டுள்ளது. அதன்படி பார்த்தால் அமெரிக்காவில் இந்து கோவில்கள் மீது தாக்குதல் நடப்பதும் அவமதிப்பு செய்வதும் கணிசமாக அதிகரித்து வருவது தெரிய வந்துள்ளது. அதன்படி 2022 நியூயார்க்கில் ஒரு கோவில் அவமதிக்கப்பட்டது. 2023 சாக்ரமெண்டோ மற்றும் கலிபோர்னியாவில் 2 கோவில்கள் அவமதிக்கப்பட்டன. இதுவே 2024 6 இந்து கோவில்கள் மீது தாக்குதல் நடந்திருக்கிறது. இதில் 1 மற்றும் நியூயார்க், மற்ற எல்லா கோவில்களும் கலிபோர்னியாவில் இருப்பவை. இப்போது மீண்டும் அதே கலிபோர்னியாவில் உள்ள மற்றொரு கோவில் குறிவைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு கலிபோர்னியா சிவில் உரிமைத்துறையும் ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டது. அதன்படி கலிபோர்னியாவில் யூத மத எதிர்ப்புக்கு பிறகு இந்து மத எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று அந்த அறிக்கை சொன்னது. யூத மத எதிர்ப்பு 37%, இந்து மத எதிர்ப்பு 23.3%, முஸ்லிம் மத எதிர்ப்பு 14.6% இருப்பதாக கூறியது. ட்ரம்ப் பதவியேற்கும் போது இந்துக்களுக்கு எதிரான சக்திகளை ஒடுக்குவேன், இந்து சமூகத்தின் சுதந்திரத்தை காப்பேன் என்று சொல்லியிருந்தார். அவர் பதவியேற்ற பிறகு நடக்கும் முதல் சம்பவம் இதுதான். இந்த விஷயத்தில் அவர் கூடுதல் கவனம் செலுத்துவார் என்று அமெரிக்க வாழ் இந்துக்கள் எதிர்பார்க்கின்றனர். பொதுவாக இந்து கோவில்கள் மீது நடக்கும் தாக்குதல் மற்றும் அவமதிப்புக்கு பின்னணியில் காலிஸ்தான் பயங்கரவாதிகளும் ஆதரவு அமைப்பினரும் தான் இருப்பர். இப்போது நடந்திருக்கும் சினோஹில் சம்பவத்திலும் அவர்களுக்கே தொடர்பிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது.